Abschiebung nach Afghanistan. Ich bin seit 3 Jahren hier in Deutschland. நண்பர்களே, நான் சொல்ல போற விடயத்தை நினைச்சு யாரும் குறைக்கப்படாது. நான் சொல்றது ஒரு தெளிவுபடுத்தலுக்கு மட்டும்தான். இது ஜெர்மன் நாட்டில் பார்த்த இந்த 2 வீடியோ. அதாவது உண்மையாக சொல்ல போனால் யாரும் தாய்நாட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன தாய்நாட்டுக்கு அது அனுப்பும் கொண்டு அவருடைய உரிமையோடு போவார். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு அமெரிக்கன் ஒரு அமெரிக்காவில் இருக்க பெருமைப்படுவார். ஒரு ஜெர்மன்காரன் ஜெர்மனில் இருக்க பெருமைப்படுவார். ஆனால் ஏன் இந்த ஆப்கானிஸ்தான், அடுத்தது இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் திருப்பி அனுப்பினால் நாங்கள் போகமாட்டோம் என்று அடம் பிடிக்கிறோம் என்றால் எங்களுடைய நாட்டு நிலைமை அப்படி. அதாவது எங்களுடைய நாட்டு நிலைமை, எங்களுடைய அரசியல்வாதிகள் கொள்ளையடித்த அரசியல்வாதிகள் எங்களை அந்த நாட்டுக்கு போக விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். அதே மாதிரி அங்கே இருந்து இன்னும் இங்கே வெளியில் வர்றதுக்கும் பலர் ஆசைப்படுறாங்க. அப்படி கொஞ்சம் நிலையில் இந்த ஐரோப்பா நாட்டில் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கொடுக்குறாரு. அதாவது ஒருவனுக்கு கூட, அதாவது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பக்கம் நீங்கள் மக்கில் கதைச்ச என்ன கதைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்காரரை அனுப்ப போகிறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை முடிஞ்சுது. உங்களுக்கே தெரியும், தாலிபான் இப்போ ஆட்சி செய்து இல்லாட்டி அந்த நாட்டில் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை என்றது. ஆனால் பிரச்சனை இல்லாமலும் அங்கே போக மாட்டேன் அவர்கள் ஒரு மைக்க பிடிச்சி நாங்கள் அங்கே என்ன அனுப்பாதீங்கோ அது அப்படின்னு அவங்க போராடுறாங்க. அதாவது ஒரு பக்கம் இந்த போராட்டம், மற்ற பக்கம் காவல்துறையோட போராட்டம். ஒரு தாடி வச்சவர், உங்களுக்கே தெரியும், அவர் என்னத்துக்காக போராடுறார் என்று காவல்துறையை வெறுட்டுறார். இப்படி ஒரு இதை வலோக்காரமாக காவல்துறையை வெறுட்டுற காட்சியை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இவர் அதே சிச்சுவேஷனில் இருந்தால் நீங்கள் வந்தவர். எப்படி அவருக்கு இப்போ நெசரிட்டி கிடைச்சிட்டு காவல்துறையை வெறுட்டுறார். நெசரிட்டி கிடைக்காதவன் கெஞ்சிறான். ஸோ இதுதான் உண்மையான நிலைமை. ஆனால் அங்கே 2 பேருக்கும் உரிமை இருக்குது. அதுதான் உண்மை. நீயும் போராட உரிமை இருக்குது, நீங்கள் ஒன்று நியாயத்தை கதைக்க உரிமை இருக்குது. ஆனால் வெறுட்ட உரிமை இல்லை. அதாவது ஆறும் ஜெர்மனில் ஒருவன் அனுமதி இல்லாமல் உடம்புலையோ மூக்கிலையோ தொட முடியாது. அதுதான் அந்த நாட்டு சட்டம். ஸோ கருத்தை வெல்லலாம். ஆனால் கருத்து என்று சொல்லிக்கொண்டு எங்கள்ட ஒரு சில தமிழர்கள் கேவலமான வசனங்கள் எழுதுவார்களே, அது எழுதப்படாது என்றதிலும் அவர்கள் திடமாக இருக்கின்றனர். ஸோ அப்படி கொஞ்சம் நாட்டில் தான் என்ன ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு இதில் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஈழத்தமிழர்கள் ஜெர்மன் டூய்ஸ்பர்க் நகரத்தில் இருந்தார்கள். அதாவது குடியேறினார்கள். ஸோ அவர்களும் வெளிநாட்டுக்கு வந்தாங்க. பாருங்கள், அந்த காலத்தில் இந்த விடயம் அங்கே நடந்து வருகிறது. இது ஒரு பழைய பேப்பரில் எடுத்து தரப்பட்ட ஒரு நியூஸ் உண்டு. இந்த நியூஸில் ஈழத்தமிழர்களுக்கு அது அங்கே கொடுக்கப்பட்ட வீடு சின்ன வீடு, எங்களுக்கு பெரிய வீடு வேணுமென்று அந்த டூய்ஸ்பர்க் நகரத்தில் 1986ஆம் ஆண்டு போராடினார்கள். ஸோ அப்போ போராடின ஈழத்தமிழர்கள் அவர்களுக்கு பெரிய வீடு கொடுத்தார்கள். அந்த நாட்டு மக்கள், அதாவது அந்த நாட்டு மக்கள் இவர்களோட போராட்டத்தை அங்கீகரித்து அவர்களுக்கு எல்லாருக்கும் பெரிய, உங்களை மாதிரி நாங்களும் வாழ விரும்புகிறோம் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு பெரிய வீடு கொடுத்தார்கள். அதாவது ஜெர்மன்காரன் மாதிரி நாங்களும் வாழ விரும்புகிறோம் என்று. ஆனால் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள்ட இந்தியாவில் எங்கள்ட தமிழர்கள் இன்னும் அதே அகதி முகாமில் அனாதையாக அடிபட்டு கொண்டும் அங்கே வெளியில் போய் வேலை செய்யலாமல், படிக்கலாமல், பல விடயங்கள் சிட்டிசன் இல்லாமல் அது வாடிக்கொண்டிருக்கிற விடயமும் அங்கே நடந்துருது. ஸோ இதுதான் எங்கள்ட நாடுகளுக்கும், அதாவது எங்களோட நாடுகள் சொல்கிறது இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற இந்த நாடுகளுக்கும் இந்த நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ உரிமை எல்லாருக்கும் இங்கே இருக்கிறபடியாத்தான் என்னால் கூட நாங்கள் அங்கே போய் இலங்கையில் போய் என்னத்தை செய்ய போகிறோம்? ஒரு விஷயத்தை கலைக்க முடியுமா? ஒரு நியாயத்தை கேட்க முடியுமா? இல்லை. அடக்குமுறை, எதுக்கும் அடக்குமுறை. ஸோ அந்த நிலையில் இங்கே அப்படி இல்லை என்றதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இந்த விடயத்தை நான் தமிழில் அப்படியே மொழிபெயர்த்து இருக்கிறேன். ஸோ இது ஐரோப்பா தமிழர் களம் டூய்ஸ்பர்க் நகரத்தில் நடக்குது. 29/8/2026 இந்த மாதம். ஸோ இந்த மாதம் அங்கே வந்தீங்கன்னா இன்னும் பல செய்திகளை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். இன்னும் பல விடயங்களை அங்கே அறியக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புலம்பெயர்ந்த முன்னோருக்கு முதல் மரியாதை என்று. ஏன்னா அவர்கள் வந்தபடியாத்தான் இன்று புலம்பெயர்ந்த இடங்களிலும் தமிழர்கள் நாங்கள் பல கடைகள், பல பாடசாலைகள், பல வசதியாக வாழ்கிறார்கள். அதே மாதிரி இங்கே வசதியாக வாழ்ந்தால் மட்டுமன்று இல்லை, இலங்கையிலே எங்களோட சொந்தங்களை வசதியாக வாழ வச்சிருக்கிறார்கள். அவர்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெற்றோர் அல்லது சொந்தம் பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு இங்கே தனிமையில் இருந்தாலும் உரிமைக்காக போராடி, தமிழற்ற உரிமைக்காகவோ அல்ல தமிழருக்காகவோ அல்ல தங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக போராடி அந்த காலத்திலே உரிமைகளை வென்றெடுத்த ஈழத்தமிழர்கள் உள்ள இடம் அது டூய்ஸ்பர்க்கில் இருக்கிறார்கள் அதிகபட்சம். ஸோ அதற்காகத்தான் ஐரோப்பா தமிழர் களம் டூய்ஸ்பர்க்கில் நடக்கின்ற மாற்றுக்கருத்தில் அங்கே வாங்க, சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க.